வணக்க மக்களை, நான் விஜயதரன். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியுமான அர்ச்சுனா அவர்கள் சற்று நேரத்துக்கு முதல் தன்னுடைய முகநூல் பகுதியில நேரலையில மக்களை சந்திச்சிருந்தாங்க. மக்கள் சந்திச்ச அந்த நேரலையில மிக மிக முக்கியமான விடயங்களை பகிர்ந்திருந்தாங்க. நிச்சயமாக அது சம்பந்தமான விடயத்தோட தான் இந்த வீடியோ பதிவு பார்க்க போறோம். நிச்சயமாக என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது என்ன சொல்றது, அவர் இப்ப பிரான்ஸ்ல தங்கி இருக்காரு. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 3 மணியிலிருந்து கிட்டத்தட்ட குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இரவு 8 மணி வரை மக்கள் சந்திப்புக்காக என்ன சொல்றது, ஒரு மக்கள் அழைப்பை விட்டிருக்காரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியுமான அர்ச்சுனா அவர்கள். கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் மக்கள் சந்திப்பு பிரான்ஸ்ல, அதாவது பாரிஸ்ல நடக்க இருக்கு. கிட்டத்தட்ட குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை 3 மணிலேருந்து இரவு 8 மணி மட்டும் நடைபெற இருக்கு. போலீஸ் பாதுகாப்போட அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தெளிவான புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மக்கள் சந்திப்பை ஏற்பாடு செஞ்சதுக்கான காரணமும் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, தன்னை மக்கள் என்ன சொல்றது சந்திக்கிறதுக்கு என்ன சொல்றது தொலைபேசியில தன்னை தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு முற்படுறாங்க. தன்னால அவர்களுடைய போனை ஆன்சர் பண்ண முடியாத நிலையில தன் மீது விமர்சனங்கள் வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, இவர் நாங்க போன் எடுத்து எடுக்கிறாரு இல்ல, அப்ப அவரோட என்னென்ன நாங்க தொடர்பு கொள்றது, அவரை நேரடியாக இன்டர்வியூ எடுக்கிறேன், என்னென்னு நாங்க இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் தன் மீது ஒரு என்ன சொல்றது குறைகளாக சொல்வதன் காரணமாக ஒரு பொதுவான இடத்துல ஒரு மக்கள் சந்திப்பை மேற்கொள்ள இருக்கிறாராம். தன்னை என்ன சொல்றது அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, நீங்க என்ன எவ்வளவு வார்த்தைகளால கேவலப்படுத்தி கேள்வி கேட்கணுமோ கேட்கலாம், ஆனா ஒரு வன்முறையில ஈடுபடாம என்ன கேள்வி வேண்டாலும் கேட்கலாமாம். அந்த என்ன சொல்றது பாரிஸ்ல நடக்க இருக்கிற மக்கள் சந்திப்புல ஈழத்தமிழர்கள், அதாவது அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இப்ப பிரான்சிற்கு அருகாமையில் இருக்கிற சுவிட்சர்லாந்துல இருந்தும் இளைஞர்களோ, தன்னை சந்திக்க விரும்புகிறவர்கள் இல்ல தன்னை பிடிக்காதவர்களும் என்ன சொல்றது தன்னிட்ட கேள்வி கேட்கணும்னா கேட்கலாமாம். ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்துல அமைதியாக ஒருத்தராக தன்னிட்ட கேள்வி எழுப்பலாமாம். அதுக்கான பதிலை கொடுக்கறதுக்கு கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் காத்து கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த நேரலையில சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அந்த நேரில் அவருடைய பேஸ்புக் தளத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல பரிசுல குறிப்பா எந்த இடத்துல நடக்க இருக்குன்னு சொல்லி மேலதிக அனைத்து விவரத்தையும் தன்னுடைய முகநூல் பகுதியில பதிவிடுவதுன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக பாருங்க, போய் அவரை கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களை பார்க்க ஆசைப்படுற நீங்கள் போய் பார்த்து அவர் சம்பந்தமான விடயங்களை ஆராய்ஞ்சு உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்டு ஒரு கேள்வியை எழுப்புங்க. அவர் சில விடயங்களும் இதுல முகநூல்ல பதிஞ்சிருந்தாரு. கௌரவ எம்பி நாமல் ராஜபக்சவோட டீல் தொடர்பாகவும் இதுல கருத்து வச்சிருந்தாரு. என்னத்துக்காக நாமல் அவர்களோட நான் தொடர்பு வச்சேன், அதே நீங்க விமர்சனமா வைக்கிறீங்கள், அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். நிச்சயமாக ஏகப்பட்ட விடயங்களும் அதுல நேரலையில பேசியிருந்தாரு. அது எல்லாமே பேச முடியாத சூழ்நிலை அவருடைய நேரில் அவருடைய யூடியூப் தளத்திலையும் இருக்கு, பேஸ்புக் தளத்திலையும் இருக்கு. போய் பாருங்க. மேலதிக தகவல் எதுவும் தேவை ஏற்பட்டா நிச்சயமாக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிரான்சில மக்கள் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அது கிட்டத்தட்ட 1 மாத காலம் அங்கே நிற்பதாகவும், இது முதலாவது மக்கள் சந்திப்பு தானாம். அடிப்படையில் அடுத்தடுத்த மக்கள் சந்திப்புகள், முதலாவது மக்கள் சந்திப்பு நல்லபடி அமைஞ்சால் அடுத்தடுத்த மக்கள் சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்படும் நான் நினைக்கிறேன். அடிப்படையில் போங்க, போய் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சந்தேகங்கள் கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது, கேள்வி எழுப்புறதும் எந்த தவறும் கிடையாது. வன்முறை இல்லாம உங்களோட பக்கத்து நியாயத்தையும் உங்களோட கருத்து சுதந்திரத்தோட நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அது அடிப்படையில் கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களை நீங்க போய் கேள்வி கேட்கலாம். என்னென்ன அவர் என்ன தவறு செஞ்சீங்கன்னா அதை கேளுங்க. அதை கேட்கறதுக்கு நாகரிகமான முறையில வன்முறை இல்லாம கேட்கறதுக்கு முழு உரிமை இருக்கு. அதன் அடிப்படையில் பாரிஸ்ல நடக்க இருக்கிற அந்த என்ன சொல்றது மக்கள் சந்திப்பின் போது போய் சந்திங்க. இப்போ சந்திச்சு அவரோட என்னென்ன நீங்க கேட்க விரும்புறீங்களோ அனைத்தையும் கேட்கலாம்னு சொல்லி முகநூல் பகுதியில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியுமான அர்ச்சுனா அவர்கள் மக்கள் சந்திப்புக்காக ஒரு என்ன சொல்றது மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வேண்டுகோளையும் என்ன சொல்றது தன்னை சந்திக்கலாம்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் விடுத்திருக்காரு. நிச்சயமாக அவர் விட்ட செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இன்னொரு வீடியோ சந்திக்கணும். பாய்.